மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர்சஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரா இல்லை இன்சூரன்ஸ் பெட்டரான்னு கம்பேர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சீரீஸில் ஒரு இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான் எடுத்து அதை மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த சீரீஸில் நான் எடுத்திருக்க இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான் வந்து கோட்டக் கேரண்டீட் ஃபார்ச்சூன் பில்டர். இதை மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி இப்போ பார்ப்போம். இந்த சேவிங்ஸ் பிளானில் நீங்கள் 1 lakh ப்ரீமியம் வருஷத்துக்கு 10 வருஷம் பே பண்ணணும். 11th இயரில் எதுவும் பே பண்ண தேவையில்ல. 12th இயர்லேருந்து உங்களுக்கு 94,185 rupees ஃபார் 25 years கொடுப்பாங்க. அண்ட் 36th இயர் எண்டில் உங்களுக்கு 10 lakhs கொடுப்பாங்க. நீங்கள் இனிஷியலாக பே பண்ண அந்த 10 lakhs ப்ரீமியமாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 10 lakhs பே பண்ணுறீங்க, உங்களுக்கு 33.5 lakhs திருப்பி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல பிளானாக தெரியுதுல்ல? வெயிட், நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் சேவிங்ஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1 lakh ப்ரீமியமை வந்து 90,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 10,000 டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் பிரித்து வச்சுருங்க. 90,000 per year இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபார் 10 years. 10,000 டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வருஷம் பே பண்ணிடுங்க. ஒரு 50 lakhs கவர் கிடைக்கும். ஸோ 10 years இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. 11th இயரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து ஒரு 10,000 வித்ட்ரா பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணிக்கோங்க. 12th இயர்லேருந்து உங்களுக்கு சேவிங்ஸ் பிளான்ஸில் கிடைச்ச அதே அமௌண்ட் 94,185 rupees நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிடுங்க ஃபார் 25 years. ப்ளஸ் அந்த 10,000 per year டேர்ம் இன்சூரன்ஸ்க்கும் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. 36th இயர் எண்டில் 10 lakhs வித்ட்ரா பண்ணிடுங்க. ஸோ சேவிங்ஸ் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண அதே 10 lakhs தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சேவிங்ஸ் பிளானில் கிடைச்ச எல்லா ரிட்டர்னையும் நீங்கள் இங்கே வித்ட்ரா பண்ணிட்டீங்க. ஸோ இது போக பேலன்ஸ் என்ன இருக்கும்? எனி கெஸஸ்? பேலன்ஸ் உங்கள்கிட்ட 1.68 crores இருக்கும். அஸ்யூமிங் 12% ஆனுவல் ரிட்டர்ன். ஈவன் 10% ஆனுவல் ரிட்டர்ன் கன்சிடர் பண்ணாலும் உங்கள்கிட்ட 63 lakhs பேலன்ஸ் இருக்கும். இங்கே டேக் அவேஸ் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வாங்காதீங்க. ரொம்ப கம்மி ரிட்டர்ன் கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்மி ரிட்டர்ன் கிடைக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.